துதிகான மகிமையாவும் இயேசு நாமத்தால் இருக்கிறோம். அப்ப தகப்பனே, ஆண்டவரே, இன்று ஞாயிறு ஆராதனையில் கூட இந்த ஒரு நாள் முழுவதையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்று கூட எங்களுக்கு சகோதரன் மூலமாக என்ன சத்திய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் கேட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பலப்பட கிருபை தாருங்களப்பா. வாலிப பிள்ளைகளையும் பலப்படுத்துங்களப்பா. வாலிப சகோதரர்கள் அவர்களும் இந்த சத்திய வார்த்தைகளை தியானித்து அவர்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த சத்திய வார்த்தைகளை மேலும் மேலும் பலப்பெற கிருபை தாருங்களப்பா. இன்று கூட வந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் வராத தடைப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாம் ஒருவராய் சாவாமுயலவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மேதேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுந்தரவாளையம் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நினைக்கென்று விசுவாசிக்கிறோம். இது தேவகுமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமனால் ஜீவனை எழுந்த மனுஷ பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடைய அருளை செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாசத்தில் வீட்டிற்கு செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தராகவும் சபையாக சரீரத்திற்கும் தலையாக இருக்கிறார் என்று தம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசக்களின் சபைக்கு அருளி தேவ சித்தத்தால் வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர் நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாக சகல பரிசுத்தலோடும் இப்பூமியை நீதியால் நியாயந்திருத்து சகல துரத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களும் தமது பாதப்படியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து எல்லாவற்றையும் முந்தின சீரு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமே. நம் அனைவரும் உட்காரலாம். நாளுக்கெல்லாம் காலை தியானங்கள் செவ்வாய்க்கிழமை உடையது. இதை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பிரிஜேஷ் அவருடைய அன்போடு அழைக்கிறோம். காலை தியானம். உம்முடைய கண்களை மூடி. ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி. பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மன கண்களின் முன் பரிபூர்ணமான பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமாய் மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரை கண்டிராத மனிதருடைய பூரண அழகும் பரிபூர்ண மனுக்குலமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதில் நீதியின் பரிபூர்ணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடன் தேவனை மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவருடைய அழுகையும் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றுக்குரிய காலை பரலோக மன்னா வாசிக்கும்படியாக நம் அன்பு சகோதரர் தானியேல் அன்பு அழைக்கிறோம்.
இன்றைய பரலோக மன்னம் மத்திய 6 அதிகாரம் 16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதிருங்கள். விளக்கம்: ஆவியில் தளர்ச்சியுற்று உலகம், மாமிசம் மற்றும் சாத்தானால் படும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபவாசம் மிக அவசியமானதுதான். ஏனென்றால் மாம்சீக தேக பலத்தையும் சக்தியையும் தளர செய்வதின் மூலம் நாம் சிந்தனைகளை அடக்கி வசப்படுத்தி தக்க வழியில் செல்ல இது அவசியமானது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட உபவாசத்தின் மூலம் பயன்பெற்றது உண்டு. ஆனால் சகலரும் காணும்படி உபவாசிப்பதோ ஜெபிப்பதோ கபடமானதும் தற்பெருமைக்கு காரணமாக இவர்கள் தேவ பக்தியின் வேஷதாரிகளாக காணப்படுவார்கள். நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதும் சிறுமையானவர்களுக்கு சகாயம் செய்வதும் யதார்த்தமாக நடப்பதுமே எனக்கு உகந்த உபவாசம் என்று யெகோவா தேவன் ஏசாயாவின் மூலம் தன் ஜனத்துக்கு உணர்த்துகிறார். ஆதார வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 5-6 வரை, இது 7 வரை. ஏசாயா 58 அதிகாரம் 5 முதல். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணல்களை நெருக்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நம்ம அன்பின் பரலோக தேவன் அதாவது அருமையான பரலோகமான நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இப்போது கூட நம்ம தேவ பாடத்தில் கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு த நியூ ஜெருசலேம், புதிய எருசலேம் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் வந்து தூது கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு, அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் சென்றிருந்த கோயம்புத்தூரில் உள்ள நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்க சொன்னாங்க. ஸோ அதையும் இந்த நிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்பொழுது நம்ம பாடத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம் அப்படின்றது தான் பாடத்தினுடைய தலைப்பு. ஸோ இந்த புதிய எருசலேமை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனங்களை கேட்டாலும் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த புதிய எருசலேம் அப்படின்ற அந்த ஒரு பட்டணம் இல்லை புதிய எருசலேம் அப்படின்ற கூடிய சிட்டி, ஸோ இந்த புதிய எருசலேமுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தீர்க்கதரிசன அடிப்படையில் ஒரு சில காரியங்களை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:1. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிற்று. ஸோ உங்க யோவான் வந்து என்ன பண்றாருன்னா, தரிசனமா பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்குறாரு. அப்போ புதிய வானம் புதிய பூமி அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய
ராஜ்யம். ஸோ அந்த இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்தது அப்படின்னா வானம் புதிதாகும், பூமி என்ன பண்ணும்? புதுசாகும். அப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா பழசாக இருக்கிற விஷயங்கள் என்ன பண்ணணும்? ஒளிஞ்சு போகணும். ஸோ அதான் முந்தின வானம் முந்தின பூமி அப்படின்றது பழைய வானம் பழைய பூமி. ஸோ அது என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வரணும். அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் எப்போ முடிவுக்கு வரும்? பழைய வானமும் பழைய பூமியும் சபை நிறைவடையும் போது. ஸோ இந்த பழைய வானம் பழைய பூமி அப்படின்றது எப்போ நிறைவடையும் அப்படின்னு பார்க்கும்போது முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சபை நிறைவு. அப்போ அந்த சபை நிறைவு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது அங்கே என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகா உபத்திரம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நடக்கும். அந்த மகா உபத்திரவத்தில் தான் ஒட்டு மொத்தமாகவே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த பழைய வானம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது மாற்றப்பட போகுது. கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சுக்குள்ள எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அர்மகதோன் முடிவுக்கு பிறகு. ஸோ அப்படியா பார்க்கும்போது அந்த ஒரு காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய விஷயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு எல்லாமே புதிதா வரும். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்படையான ராஜ்யம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தாபிக்கப்படுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்டினுடைய மெயினான வசனத்துக்கு வரலாம். வெளிப்படுத்தல் 21:2 வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2 யோவானாகிய நான் புதிய ஜெருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யோவான் அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்றார். அப்ப அந்த புதிய எருசலேம் எங்க இருந்து இறங்கி வருதுங்களா? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அந்த புதிய எருசலேமுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. த ஹோலி சிட்டி. இது எங்க இருந்து இறங்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் கிட்ட இருந்து ஒரு கட்டளை பெற்று எங்க இறங்கி வருது அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு என்ன பண்ணுது? இறங்கி வர்றதை என்ன பண்றாருன்னா யோவான் வந்து தரிசனமா பார்க்கறாரு. ஸோ அந்த வந்து சேரக்கூடிய ஒரு இடம் எங்கேயா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புதிய எருசலேம் அப்படின்றது தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவும் மணவாட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அது ஹோலி சிட்டி. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பரலோகத்துல இருந்து என்ன பண்ணுதுங்களா? இறங்கி வருது. வந்து எங்க வாசம் பண்ணுது? ஸோ பரலோகத்திலிருந்து வருதுன்னா எங்க வந்துட்டு இருக்கு? பூமிக்கு வருது. இந்த பூமியில வந்து வாசமா இருக்கிற ஒரு விஷயத்தான் அங்க வசனம் சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் என்ன பண்ணுதுங்களா? இருக்குது. தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், வாசஸ்தலம். அது ஒரு கூடாரம் இல்ல ஹோலி சிட்டி. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் அந்த ஹோலி சிட்டி பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எங்க ஸ்தாபிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமியில ஆளுகை என்ன பண்ணப்படுது? செய்யப்படுது, ஸ்தாபிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யம். கரெக்டுங்களா? ஸோ தேவனுடைய ராஜ்யம் தான் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு என்ன பண்ணுது? இறங்கி வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்புறம் ராஜ்யம் அப்படின்னா அது எது அப்படின்னு பார்க்கும்போது நியூ கவர்மெண்ட். கரெக்டுங்களா? ஸோ ஒரு புதிய அரசாங்கம், அரசாட்சி எங்க ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது பூமியில. அப்பனா இப்ப ஸ்தாபிக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி எங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு வருது. அந்த புதிய எருசலேம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது
தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவும் மணவாட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோலி சிட்டி எங்க இறங்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு என்ன பண்ணுது? இறங்கி வருது. அந்த இறங்கி வர தரிசனத்தை இப்ப யோவான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது இனிமே தான் இறங்கி வர போகுதா இல்ல ஏற்கனவே வந்துருச்சுங்களா? இதுக்கப்புறம் தான் வரப்போகுதுங்களா? சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோ என்ன அப்படின்னு பார்க்கும் இனிமே தான் வரப்போகுது அப்படின்னா அப்பனா அது எப்போ வரும்? தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் பூமிக்கு? தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எப்போ வராரோ அப்பவே என்னதான் வரும்? அப்ப கிறிஸ்து ராஜா அப்படின்னா அந்த ராஜா இந்த ஒரு பூமியை அரசாள்றதுக்கு எப்போ வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 1874. அப்ப நியூ கவர்மெண்ட் ஸ்தாபிக்கப்படுற ஒரு காலம் எப்பவே ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1874 ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்ப 1874 இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் என்ன பண்ணப்பட்டுச்சு? ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இப்ப என்ன நமக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிறிஸ்துடைய ராஜ்யம் 2 விதமா செயல்படுற ஒரு விஷயம் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காலப்பகுதி. அப்ப இந்த பூமியில ஒட்டு மொத்தமா முழு மனுக்குலமும் அந்த ஒரு ஹோலி சிட்டிய நியூ ஜெருசலேம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பயா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யத்தினுடைய 2வது ஒரு பாகம். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே பார்த்தோம்னா ஒரு ஃபேஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பழைய உலகம், பழைய வானம், இது எல்லாத்தையும் புதிதாக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியில் என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை தூங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாகத்துல செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. இப்போ இந்த ஒரு புதிய எருசலேம் இறங்கி வரக்கூடிய ஒரு விஷயம், அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இந்த ராஜ்யம் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எப்போ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2வது ஒரு பாகத்துல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜ்யம் எப்படியாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் காட்சியளிக்கப்பட போகுது வெளிப்படையான ஒரு பகுதியில. அடுத்தது அந்த ஒரு ராஜ்யத்துல ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படியாக இறந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த புதிய எருசலேம் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த புதிய எருசலேமை குறித்து யாருக்கு வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:9 வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. ஸோ இந்த ஒரு புதிய எருசலேம் அதுக்கப்புறம் எப்படிப்பட்டதா இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் இருந்துச்சு, ஒட்டுமொத்த மனுக்குலம் எப்படி அதுல மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை யாருக்கு இப்போ காண்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா யோவானுக்கு காண்பிக்கப்படுது. அப்ப இந்த யோவான் யாருக்கு அடையாளமா இருக்கிறா? சபை ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாரு. சபை ஜனங்களுக்கு கண்டிப்பா அவர் அதுக்கு தான் அடையாளமா இருக்கிறாரு. ஆனா எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சபையினுடைய கடைசி பகுதி இருக்கு இல்லைங்களா, 7ஆம் கால சபை, கடைசி கால பாதாங்கம். இந்த பாதாங்கத்துக்கு யோவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டா அடையாளமா இருக்கிறாரு. இந்த யோவானுக்கு தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான காரியங்களும் ஒட்டுமொத்த திருச்சபையினுடைய சரித்திரத்துல என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே யோவானுக்கு காண்பிக்கப்பட்டுச்சு. அது ஒரு தீர்க்க தரிசனமா அடையாளமாக அதனுடைய விஷயங்கள் யார் இப்ப பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா யார் தான்? 7ஆம் கால சபை. அப்ப அந்த 7ஆம் கால சபைக்கு அவங்க யோவானுக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 7 தூதர்ல ஒரு தூதன் வந்து என்ன பண்றாரு? இப்போ யோவானுக்கு நான் உனக்கு காமிக்கிறேன் வா அப்படின்னு இப்ப புதிய எருசலேமை காமிக்க போறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்துல என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த 7ஆம் தூதன் யோவானுக்கு காமிச்சார். என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்ட் டைம்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாருன்னா காமிச்சாரு. அதுல முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்தி கிறிஸ்து, போப்பு மார்க்கம் அப்படின்ற
அந்த ஸ்திரீ இவங்க தான் அப்படின்றத இந்த 7ஆம் தூதன் தான் யோவானுக்கு என்ன பண்ணுவார், காமிப்பாரு. அடுத்தது உண்மையான மனவாட்டி அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்துனுடைய ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் தூதன் எக்காலம் மோதினான், அப்பொழுது உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துடைய ராஜ்யமா மாறுது. இப்ப என்ன அப்படின்னு பார்க்க, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ராஜ்யத்தை ஆரம்பிக்கிற ஒரு விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து அப்படின்றது அந்த ஸ்திரீ தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி கிரைஸ்ட், அந்த ஒரு விஷயத்தாகட்டும், அதுக்கப்புறம் புதிய எருசலேம் அப்படின்ற இந்த உண்மையான கற்புள்ள கன்னிகைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோலி சிட்டி, இதை காமிக்கிறதாகட்டும், இதை பத்தின தெளிவான ஒரு புரிதல் இந்த கடைசி காலத்துல யோவான் வகுப்பாருக்கு வந்திருக்கு. அப்படின்னா அந்த யோவான் வகுப்பாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது யார் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் தூதன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப 7ஆம் தூதன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கணும், இந்த பேரை சொன்னாலே ஒரு மனுஷனை எப்படிங்க தூதனா வைக்கிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலத்துக்குமே அந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியங்கள் தேவன் எப்படியாக தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கால சபையினுடைய தூதர்கள் மூலமா தானே பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நம்ம ஏதாவது சபை சரித்திரத்துல பரலோகத்திலிருந்து, அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்துல யாராவது தூதர்கள் வந்து யார்ட்டையாவது பேசி ஒரு சத்தியம் வெளிப்பட்டிருக்கு, எந்த தூதன் அப்படின்னா உண்மையாலுமே பரலோகத்திலிருந்து வந்தாங்கல்ல, எப்போ அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல. அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? அப்படியா பார்க்கும்போது இது வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்றது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழுவதுமாக அடையாளம், தீர்க்க தரிசனம். அப்பனா தூதன் அப்படின்னா உண்மையாலுமே பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தூதன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அது யார் அப்படின்னு பார்க்க, மனித கருவிகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம தெளிவுபடுத்தலாம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த 7ஆம் தூதன் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி கால பாதங்கங்கள், கடைசி கால சபை, அந்த கால சபைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் காமிக்கிறாரு. அப்படி காமிக்கும் போது தான் எங்க கொண்டு போய் காமிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யோவானை கூட்டிட்டு வெளிப்படுத்தல் 21:10 படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10 பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த ஜெருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். எங்க கூட்டிட்டு போறார் யோவான் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிதும் உயரமான ஒரு பர்வத்தின் மேல என்ன பண்றாரு, கூட்டிட்டு கொண்டு போய். அப்படின்னா அந்த பெரிதும் உயரமான பர்வதம் இது எது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலிருந்து இப்ப என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மகிமை அடைந்த, தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வர விஷயத்தை என்ன பண்றார், யோவானுக்கு காமிக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதிய எருசலேம் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா, மகிமை அடைந்த நிலைமையில வருது. அப்படின்னா இப்போ நாம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதிய எருசலேம் அப்படின்றது கிறிஸ்துடைய ராஜ்யம். ஓகே, இந்த ஒரு ராஜ்யம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரணுமா? இல்ல இறங்கி வரணுமான்னு கேட்கிறேன். வரணுமா வேண்டாமா? அப்ப வரணும் அப்படின்னா ஏன்? நிறைய விஷயம் இருக்குது, நாங்க எதை சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எதுக்காக தான் ஜெபம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தாதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்துக்கும் தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதமும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு எது அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துனுடைய ராஜ்யம் தான். அந்த கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா இப்ப கிறிஸ்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இறங்கி வரணும். அப்பனா கிறிஸ்துனுடைய ராஜ்யம் வருது அப்படின்னா கிறிஸ்து மட்டும் தனியா வருவாருங்களா? ஓகே, வந்த உடனே அவர் செய்யற ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 1874 வந்து 3.5 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முதலாவது உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. இப்ப இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இப்ப கிறிஸ்துவும் மனவாட்டி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான், மகிமை அடைந்த ஒரு நிலைமை தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய எருசலேம்.
இப்ப அந்த புதிய எருசலேம் மகிமையடைந்த நிலைமையில இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப நாமெல்லாம் யாரு? இப்ப அதை யோவான் வகுப்பார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப நாம அதுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா? நாம இருக்கிறோமா இல்லைங்களா? ஸோ அதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தில் நம்ம தெளிவா இருக்கணும். கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார் அப்படின்னா அவர் முதலாவது ஒரு உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1878 நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி மரிச்ச பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகிமை அடைகிறாங்க. அவங்க தான் புதிய எருசலேம். இந்த ஒரு புதிய எருசலேம் தான் புதிய கவர்மெண்ட் இந்த பூமியில் என்ன பண்ணப்படுது? ஸ்தாபிக்கப்படுது. அதுக்கப்புறம் மரிக்கிற எல்லாருமே எங்க போறாங்க? அடுத்தது எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இமை பொழுதுல. ஸோ அடுத்து கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார் அப்படின்னா நம்ம வசனங்கள் நம்ம தெசலோனிக்கேயர்ல படிக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார் அப்படின்னா அதுக்கப்புறம் மகிமை அடைந்த நிலைமையில ஒரு வகுப்பார் இருப்பாங்க, சபை வகுப்பார். அதுக்கப்புறம் பின்பு உயிரோடு இருக்கிற நாம, அப்படின்னா உயிரோடு இருக்கிற கொஞ்சம் பேர் பார்க்கறதுனால அதுல நமக்கு அங்கம் இல்லையா? அப்ப கிறிஸ்துடைய ராஜ்யம் ஆரம்பிக்கலையா அப்படின்னா அந்த வசனம் தான் நமக்கு ப்ரூஃப். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பேரு இயேசு கிறிஸ்துனுடைய சபையா மாறக்கூடியவங்க அந்த நியூ எருசலேம யோவான் வகுப்பாரா பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை. பின்பு உயிரோடு இருக்கிறவங்க நாமும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்படியா கிறிஸ்துடனே கூட என்ன பண்ணுவோம்? சேர்க்கப்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த யோவான் வகுப்பாராகி நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி கால பாதங்களுக்கு உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான சத்தியங்கள். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா 1874 அதுக்கு முன்னாடி மறைச்சவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு மகா பாபிலோனை குறித்து கிறிஸ்துடைய ராஜ்யத்தை குறித்து அதுக்கப்புறம் இந்த நியூ ஜெருசலேமை குறித்து போதுமான அளவுக்கு வெளிச்சங்கள் கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ இந்த கடைசி கால பாதங்களா இருக்கிற நமக்கு தான் எல்லா வகையிலையும் எல்லா வகையான சத்தியத்தை குறிச்ச ஒரு தெளிவான அறிவு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த புதிய எருசலேமை போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படிப்பட்ட ஒரு நகரமா இருக்குது, அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குதுன்ற பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ முதலாவது இந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்ட ஒரு தோற்றம் அப்படின்னு பார்த்தம்போது வெளிப்படுத்தல் 21:11 வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினை கல்லை போலவும் பளிங்கு ஒளியினுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஒரு புதிய எருசலேம் கிறிஸ்துடைய ராஜ்யம் தேவனுடைய பரிசுத்த நகரம் இது எப்படியா தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சிரக்கல்லை போலவும் என்ன பண்ணுச்சுங்களா இருந்துச்சுங்களா. ஸோ இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விலை உயர்ந்த ஒரு ரத்தினக்கல் அப்படின்னா விலை உயர்ந்த கற்கள் நமக்கு தெரியும். ஸோ இது பார்க்கும்போது ஆங்கிலத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா இது எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ரெஷியஸ் அப்படின்னு இருக்கு ஸ்டோன். மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் அப்படின்னா அது விலை உயர்ந்த ஒரு கல், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்ல ரத்தின கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஈவன் லைக் ஏ ஜாஸ்பர் ஸ்டோன். ஜாஸ்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரத்தினம் அப்படின்னு அர்த்தம். அந்த ரத்தின கல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய ஆங்கில வார்த்தை தான் ஜாஸ்பர். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த விலை உயர்ந்த கற்களா என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எப்படி ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோனுடைய அந்த ஒரு மகிமை இருக்குமோ அந்த மாதிரி இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த புதிய எருசலேம் அப்படின்றது என்ன பண்ணுதா தோற்றம் அளிக்குதுங்களா. அப்ப ப்ரெஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்? அந்த அளவுக்கு இப்போ உலகத்தாருடைய பார்வையில இல்ல ஒட்டுமொத்த பேர்கஸுடைய பார்வையில பரலோகம் எப்படி இருக்குன்னா தங்கமா இருக்கு அப்படின்னா தங்கத்திலே ரோடு, தங்கத்திலேயே தட்டு, தங்கத்திலேயே சாப்பாடு மட்டும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சாப்பிட முடியாது இல்ல. அப்படின்னா நேரடியா தங்கம் இல்ல விலையுயர்ந்த ஒரு ரத்தினம் இல்ல வச்சிரக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. அப்பனா இந்த விலையுயர்ந்த கற்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மணவாட்டி வகுப்பாருக்கு இருக்கக்கூடிய விலையுயர்ந்த குணலட்சணங்கள்.
அது பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வச்சிரக்கல் மாதிரி இருக்கு, பளிங்கு ஒளியுள்ள, அப்படின்னா எப்படி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும் இல்லைங்களா, வைரம் மின்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டர் உலக ஜனங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு விலையுயர்ந்த கற்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தெரிகிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, இது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தினக்கல், அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது வச்சிரக்கல். ஸோ இந்த கற்கள் வைரத்தை உதாரணம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வைரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒளி வந்துட்டு அது பக்கத்தில் வந்தாலும் அப்படியே என்ன பண்ணால் பிரதிபலிக்குமா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அது ஜொலிக்கிற ஒரு விஷயத்த காமிக்குது. அப்படியே சபையினுடைய குணலட்சணங்கள், இந்த விலையுயர்ந்த கற்கள், விலையுயர்ந்த குணலட்சணங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்க முடியுது. ஸோ இப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நியூ எருசலேம் பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி ஜொலிக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டர் இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாம எல்லாருமே அந்த புதிய எருசலேம் இருக்கக்கூடிய அந்த ஒரு புதிய ஹோலி சிட்டி இருக்குல்ல, பரலோகத்துல இறங்கி வர்றது, அதுல ஒரு அங்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம், யோவான் வகுப்பார் பார்க்கிறோம், எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவும் சபையும் மகிமையான நிலைமையில பரலோக கவர்மெண்ட் இந்த ஒரு புதிய எருசலேமா இறங்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அப்படின்னா இந்த பூமிக்குரிய தளத்துல கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆகிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. திராட்சை செடி அப்படின்னா கொடி அப்படின்னு பேர் இருக்கு, மணவாளன் அப்படின்னா மணவாட்டி, கற்புள்ள கன்னிகைகள், கிறிஸ்து தலை அப்படின்னா சரீரம். இது எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், அதை சொல்லலாம். இல்ல நான் நியூ எருசலேம் புதிய எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோலி சிட்டியில நான் வந்து ஒரு மெம்பர் அப்படின்னா இங்கிருந்து என்ன பண்ண முடியாது. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகிமை அடைந்து உண்மையாலுமே அந்த சபை வகுப்பார மாறின ஒரு விஷயத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோன்றது உண்மை. இந்த மாதிரியான தரத்துக்கு உயர்த்தப்பட போறோம் அப்படின்றது உண்மை. அப்ப யோவான் வகுப்பார் இதை பார்க்கறது அப்படின்றது இந்த என்னுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த புதிய எருசலேம் அப்படின்றது மரிச்சு உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்த இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கக்கூடிய சகை வகுப்பார் கிறிஸ்துவும் சேர்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு புதிய எருசலேம் இப்படியா எப்படின்னா ரத்தினக்கல் மாதிரி வச்சிரக்கல் மாதிரி அதனுடைய பிரகாசம் இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ அடுத்தது இந்த புதிய எருசலேமுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 21:12 படிக்கலாம். 12 அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த புதிய எருசலேம் அந்த ஒரு நகரம் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பெரிதும் உயரமான மதில் என்ன பண்ணுச்சுங்களா, இருந்துச்சுங்களா. இந்த மதிலினுடைய அளவெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பெரிதும் உயரமான மதில் அப்படின்னா ரொம்ப பெரிய மதில் இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப உயரமாவும் இருக்குது. அப்ப இந்த மதில் அப்படின்றது பொதுவா எதுக்காக போடுறாங்க? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேசனுடைய பாதுகாப்பு, இல்ல ஒரு வீட்டினுடைய பாதுகாப்பு. அப்ப பெரிதும் உயரமான மதில் அந்த நியூ ஜெருசலேம்ல இருக்கு அப்படின்னா இப்ப ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தில் இருக்கிற மனுக்குலமும் அதுக்குள்ள போயிட்டு தான் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அப்படின்னா இந்த மதில் சுவர் எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் யார் யாரெல்லாம் ஜீவன் பெற்றுக்கொள்ள போறாங்க இல்லைங்களா, கிறிஸ்துடைய வெளிப்படையான ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வர எல்லாருமே எதுக்குள்ள போயிட்டு ஆசீர்வதிக்கப்பட போறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய கவர்மெண்ட் இப்ப ஆவிக்குரிய தளத்துல ஸ்தாபிக்கப்பட்டு இப்ப கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. ஆனா சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்துவோட வெளிப்படையான ராஜ்யத்துல ஒட்டுமொத்த ஜனங்களும் என்ன பண்ண போறாங்கன்னா இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறாங்க, அது பூமியில வந்து முழுவதுமாக ஸ்தாபிக்கப்படுற அந்த ஒரு காலப்பகுதியில இந்த கிறிஸ்துடைய ராஜ்யம் அப்படின்ற கிறிஸ்துடைய கவர்மெண்ட் எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய மதிலாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மிக உயர்ந்த நிலைமையில என்ன பண்ண போகுது பார்க்கணும்னா ஒரு பாதுகாப்பு சுவர் அவங்களுக்கு என்ன பண்ண போகுது, இருக்க போகுது. ஸோ அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது
இப்படிப்பட்ட உலக ஜனங்களை வழிவிலக பண்றதுக்கோ இல்ல மோசம் போக்குறதுக்கோ எந்த விதமான அனுமதியுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாதுகாப்பான மதில் சுவர் என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த பெரிதும் உயரமான மதில் எங்க காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய எருசலேம்ல காணப்படுது. இந்த மதில் சுவர் எதை வெளி காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் பராமரிப்பும் அந்த ஒரு புதிய கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த மதில் கூடவே என்ன இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மதில்ல 3 வாசல்கள், மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 12 வாசல்கள் இருக்குது. அப்போ ஒரு பக்கத்துக்கு 3 அப்படின்னா 4 பக்கத்துக்கு 12 வாசல்கள். இந்த 12 வாசல்கள் அப்படின்றது எந்தெந்த பக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்ப 4 திசையிலையும் என்ன இருக்கு, இங்க வாசல் இருக்கு. அப்ப இந்த வாசல் எதை குறிக்கும், இந்த வாசல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 திசை இருக்கு இல்லைங்களா, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த 4 திசையிலிருந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எதன் வழியா பிரவேசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனை பெற்றுக்கொள்றவங்க வாசல் வழியா. அப்ப 4 பக்கமும் ஏன் 3 இருக்குது, இல்ல ஏன் 2 திசையில இருந்து வராங்க அப்படின்னு சொல்லாம 4 திசையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய 4 திசையிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து ஜீவனை என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள பெற்றுக்கொள்ற ஒரு விஷயத்தை தான் இது வாசல்கள் என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த 4 வாசல்கள் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, அதாவது 4 திசையில இருந்து இருக்கக்கூடிய 3 வாசல்கள், மொத்தம் 12 வாசல்கள் இருக்கு. இந்த வாசல் வழியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உள்ள பிரவேசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த வாசல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு வழி என்ன பண்ணுது, குறிக்குது. அப்பனா 3 வழிகள் இன்னைக்கு நம்ம பாடம் பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இடுக்கமான வழி, விசாலமான வழி, பெரும்பாதையான வழி. அப்ப அந்த பெரும்பாதையான வழியில வரப்போற ஜனங்கள் வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ற ஒரு விஷயத்த இங்க புதிய எருசலேம் இருக்கக்கூடிய வாசல் வழியா வந்து என்ன பண்ண போறாங்க, இதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹைவே, பெரும்பாதையான வழி. இந்த வழியில வந்தா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் என்ன பண்ணாங்கன்னா போறாங்க அப்படின்றத பாக்குறோம். சரி, அடுத்தது இந்த வாசல்கள் அப்புறம் அந்த புதிய எருசலேம்ல வேற என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாசல் அருகே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் 13ஆம் வசனம். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாசல் அருகே 12 தூதர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அந்த வாசலுக்கு மேல 12 வாசல் இருந்துச்சுங்களா, அதுக்கு பேர் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலினுடைய 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் அந்த வாசலுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாசலுக்கு முன்னாடி எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 தூதர்கள். இவங்க யாரா இருக்கலாம், அப்போஸ்தலர்களா? வாசல் அருகே இருக்கக்கூடிய 12 தூதர்கள் அப்போஸ்தலர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போறாங்க. இந்த 12 தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா வாசல் அருகே இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்னவா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த எருசலேம் இருக்கக்கூடிய வாசலாகவோ இல்ல புதிய எருசலேமுடைய மதிலாகவோ இல்ல புதிய எருசலேமில் இருக்கக்கூடிய சபை வகுப்பாராகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப தூதர்கள் இருந்தாங்க அப்படின்னா தூதர் நிலைமையில் இருக்கக்கூடிய திரள் கூட்டத்தை எடுத்துக்கலாங்களா, 12 பேர் வராது. சரி, அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு 12 தூதர்கள் வாசல் அருகே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 12 பேர் மூலமாக தான் ஒட்டுமொத்த ஜனங்களுமே அந்த புதிய எருசலேம் அப்படின்ற வாசலுக்கு நேரா வழிநடத்தப்பட போறாங்க. அப்படின்னா யார் மூலமாக ஒட்டுமொத்த ஜனங்களும் புதிய எருசலேம் நோக்கி
வழி நடத்தப்பட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முற்பிதாக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். அப்பனா வாசல் அருகே இருக்கிறாங்க. 12 நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முற்பிதாக்கள் எல்லாருமே 12 கோத்திரத்துல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 12 கோத்திரத்துல இருந்து வந்த முற்பிதாக்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அந்த புதிய எருசலேமுடைய ஆசீர்வாதத்துக்கு நேரம் என்ன பண்ண போறாங்க, வழி நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனங்கள் முதல். ம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். சோ அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய புதிய எருசலேம்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஆசீர்வதிக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து இந்த வசனம் என்ன பண்ணுது, பேசுது. அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்றாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள். யாரெல்லாம் விசுவாச வீரர்களாக தேவனுக்கு முன்பாக தங்களுடைய தகுதிகளை நிரூபிச்சு காமிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல, அதுவும் எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது உள்ள அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது புதிய எருசலேம் அப்படின்றது மகிமை அடைந்த சபை வகுப்பார் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிட்டி. இதுல வாசல் அருகே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருந்து ஒட்டுமொத்த ஜனங்களை என்ன பண்றாங்க, வழி நடத்துற ஒரு விஷயத்த பண்றாங்க. ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் வந்திருப்பாங்க வசனம் பார்க்கிறோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா திசையில இருந்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அங்க பந்தி இருந்து சத்திய சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தேவன் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கடைகிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். சோ இதோட என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா புதிய எருசலேமுடைய தோற்றத்துல அது பிரகாசம் எப்படி இருக்குன்றத பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அது மதில் சுவர் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். அப்புறம் வாசல் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். வாசலுக்கு வெளியில 12 தூதர்கள் என்ன பண்றாங்க, இது அப்போஸ்தலர்கள் அப்படின்ற ஒரு, நான் தப்பா சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த முற்பிதாக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ அடுத்தது இந்த வாசலுக்கு அப்புறம் வேற என்ன இந்த புதிய எருசலேம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:14 வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. சோ என்ன அப்படின்னு பார்க்கணும், நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள். அப்ப இந்த கேள்விக்கு நம்ம கேட்கும்போது பதில் உடனே என்ன பண்ணுவோம், அப்பனா புதிய எருசலேமுடைய அந்த ஒரு பட்டணத்துக்கு, அந்த நகரத்துக்கு மதில்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அந்த மதிலுக்கு அஸ்திபார கற்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. எத்தனை பேர் தான், 12 பேர். சோ அந்த 12 பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஸ்திபார கற்களா இருக்கிறாங்க. அவர்கள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள் பதிந்திருந்தது. அப்பன்னா இந்த அஸ்திபார கற்கள் 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 12 அப்போஸ்தலர்கள். நேரடியாவே இதுக்கு பதில் என்ன பண்ணுது இருக்குது. சோ படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்கள் முதல். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மூலைக்கல், அஸ்திபார கற்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் என்ன பண்ணிருக்கிறோம், கட்டப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சபை ஜனங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஸ்திபார கற்களாம் இங்க யார் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது 12 அப்போஸ்தலர்கள் தான் பார்க்குறோம். இதன் மேல என்ன பண்ணோம், கட்டப்பட்டிருக்கணும். அப்படின்னா இப்போ இந்த புதிய எருசலேம் அப்படின்ற இந்த ஒரு மகிமையானத சபை வகுப்பார் எப்படியாக அந்த ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது மூளைக்கல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டு அதன்படி வாழ்ந்திருப்பாங்க. அடுத்ததா அதுக்கு அஸ்திபார கற்களா யாரை வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது 12 அப்போஸ்தலர்கள். இப்ப இந்த அஸ்திபார கற்கள் மேல கட்டப்படுறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவிக்கேற்ற மாளிகையா இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பி இருக்கிற
அந்த புதிய எருசலேம் அப்படின்ற தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பட்டணம், தேவனுடைய நகரம், இவங்க அப்போஸ்தலர்கள் என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணவங்களா இருப்பாங்க. அதுக்கான கிறிஸ்துவுக்கு சரியான ஒரு அங்கீகாரம், அவருடைய வார்த்தைகளுக்கு, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கு சரியான ஒரு அங்கீகாரம், இதன் மேல சரியா இசைவா இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது தான் அந்த புதிய எருசலேமாகிய தேவனுடைய ஆலயம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இந்த ஒரு புதிய எருசலேமுடைய தோற்றம் இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஒரு சில அளவுகள் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். முதலாவது எந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:15 15 வசனம். ஆ. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நகரத்தை, புதிய எருசலேமை, அதனுடைய வாசலையும் அதனுடைய மதிலையும் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அளக்கிறதுக்கு ஒரு பெரிய கோலை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பிடிச்சிருக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவானோட பேசின தூதன். இப்ப இந்த தூதன் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, கையில ஒரு பொற்கோலை என்ன பண்ணிருக்கிறாருங்களா, வச்சிருக்கிறான். அந்த பொற்கோலை வச்சுதான் என்ன பண்ண போறாருங்களா, அது ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலை வச்சுதான் அளக்க போறாருங்களா. எதை? சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதிய எருசலேம். இப்ப அந்த புதிய எருசலேம் அளக்க போறாரு. முதல்ல எதை அளக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மதில் அளக்கிறாரு. அதுக்கப்புறம் பட்டணத்துடைய அளவு எப்படி இருக்கு என்ன பண்றாரு, அளக்கிறாரு. அப்ப இந்த பொற்கோல் அப்படின்ற ஒரு விஷயம், அதை வச்சு அளக்கிறது அப்படின்னா, இப்போ சபையாகட்டும், முற்பிதாக்களாகட்டும், திரள் கூட்டமாகட்டும், ஒட்டுமொத்த உலக ஜனங்களாகட்டும், இவங்க எதுக்கு பாத்திரவான்கள் அப்படின்ற அந்த அளவு கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லைங்களா, எதை வச்சுதான் தேவன் அளப்பார்? கேரக்டர். ஓகே, கேரக்டர் வச்சுதான் என்ன பண்ண போறான், அளக்க போறாரு. அதனால உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்கன்றதுனால ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாங்களா அப்படியே ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு? இப்ப அந்த அளவுகோல் அப்படின்றது, அந்த பொற்கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம். இந்த சத்தியத்தை வச்சுதான் தேவன் என்ன பண்ணுவார்னா, அளக்கிற விஷயத்தை என்ன பண்ணுவாருங்களா, செய்வாருங்களா. அந்த அளக்கிற வேலையை செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூத். அந்த ட்ரூத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க தங்களை மாத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பொற்கோலை வச்சு அளப்பார் அப்படின்னா, இந்த ஹோலி சிட்டியில மெம்பரா ஆக போறாங்க அப்படின்னாலும், அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஆசீர்வதிக்க போற ஒட்டுமொத்த மனுக்குலமா இருந்தாலும், இவங்க என்னதான் பண்ணியாகணும் அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியம் என்ன சொல்லுதோ அதுக்கு என்ன பண்ணியாகணும், கீழ்பட்டு தான் ஆகணும். அப்ப சத்தியத்தை வச்சுதான் அளப்பார் அப்படின்னா, இப்போ நம்ம கையில ட்ரூத் இருக்கு, கரெக்டுங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தங்களுக்கு எது சாதகமா இருக்கோ, தங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அப்படிப்பட்ட விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு சில விஷயம் எனக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது, அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால அப்படிப்பட்ட சத்தியம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த புதிய எருசலேம்ல ஒரு அங்கமா மாற முடியுமா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம், அந்த சத்தியம் தனக்கு எது சாதகமா இருக்கோ, அதாவது தன்னை பாதிக்காத வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க அதை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது செய்வோம். ஒருவேளை எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களை பாதிக்குது அப்படின்னா, இந்த சத்தியத்தை தேவன் வச்சு அளந்து பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் வச்சு அளப்பார்? சபை வகுப்பாரா மாற போறவங்க கிட்ட அப்படின்னு. ஏன்னா இப்ப மகிமை அடைந்தவங்க கிட்ட நம்ம பார்க்குற ஒரு விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நம்மள இந்த பொற்கோலை வச்சு அளந்து பார்க்கறோம் அப்படின்னா, இந்த சத்தியத்தை வச்சுதான் அளக்க போறாரு. அப்ப எங்கெங்கெல்லாம் வச்சு அளந்து பார்ப்பார்? எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணுவாரு, அதை குறித்த சத்தியத்துல எந்த அளவுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை உள்வாங்கி மாறி இருக்கிறோன்றத என்ன பண்ணுவாரு, பார்ப்பாரு. அடுத்து நம்மளுடைய விஷயம் பார்க்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கப்புறம் எங்க பார்ப்பாரு, குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம்
வேலை ஸ்தலம், அதுக்கப்புறம் எக்லீசியா. சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நான் சபைக்கு வரும்போது அந்த டைம்ல மட்டும் தேவன் என்ன அளந்து பார்த்தா போதும், நான் வருவேன், சத்தியம் கேட்பேன், போவேன், அதுக்கப்புறம் இந்த சத்தியத்தை வச்சு எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, அளக்கக்கூடாது. அப்படின்னா தேவன் அளந்து பார்க்குற ஒரு விஷயத்த, ஏதோ வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, இல்ல நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல சரியா இருக்கிறோம், இல்ல இந்த விஷயம் தான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பாகத்துல மட்டும் என்ன பண்ண மாட்டாரு, அளந்து பார்க்க மாட்டாரு. வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் என்ன பண்ணுவாரு, இந்த சத்தியத்தை வச்சுதான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது நியாயத்தை இருக்கிற விஷயத்தையே பண்ண போறாரு. இந்த அளவீடுகள் அதனாலதான் பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் என்னை அளந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்படியே பார்த்தோம்னா இந்த அளவீடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் அளக்கும் போது என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியும் என்ன பண்ணும், சத்தியம் ஊடுருவணும். அந்த சத்தியத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணும், எல்லா இடத்துலையும் நான் காமிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் தான் அந்த ஒரு ஹோலி சிட்டியில மகிமை அடைந்த ஒரு ரத்தின கல்லாவோ இல்லை வச்சிர கல்லாவோ என்ன பண்ண முடியும், மாற முடியும்னு பார்க்குறோம். பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்கதரிசனமான பாடம் சொன்னீங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம தீர்க்கதரிசனமான பாடத்தை பார்க்கறதுல நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து என்ன வளரணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் இந்த ட்ரூத்தை வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது அளந்து பார்ப்பாருன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி அளக்கும் போது முதல்ல இந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:16 16 அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது, அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. ஸோ இந்த நகரம் அப்படின்ற அந்த சிட்டியை இப்போ அந்த பொற்கோலை வச்சு அளந்து பார்க்குறாரு. அப்படி அளக்கும் போது அந்த ஒரு புதிய எருசலேமினுடைய அகலம் நீளம் என்ன இருக்கு, சமமா இருக்கு. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அப்படி அளந்து பார்க்கும்போது அது எவ்வளோ அளவா இருந்துச்சு தெரியுமா? ஸோ வசனத்தில் நம்ம பார்க்குறோம் 12,000 ஸ்தாதி அளவா இருந்தது. அதனுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாமே சமம். அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்க இப்போ ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீளம் அகலம் உயரம் எல்லாமே சமமா இருக்கு அப்படின்னா எதுக்கு, கியூபு. ஓகே, என்ன அப்படின்னு பார்க்கும்போது கியூப். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு புதிய எருசலேம் அது ரொம்ப சதுரமா இருக்குது. அந்த சதுரம் அப்படின்னு சொல்லும்போது அதே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா கியூபு, கனசதுரம் அப்படின்றது தான் ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீளம் அகலம் உயரம் எல்லாமே சமமா இருக்கு அப்படின்னா அது ஒரு சதுரம். அந்த நகரம் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கியூப் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. அதனுடைய அளவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 12,000 ஸ்தாதி தூரமா இருக்கு அப்படின்னா அதனுடைய நீளம் எவ்வளவுதான் இருக்கும், 12,000. உயரம் எப்படி இருக்கும், 12,000 இருக்கும். அதுக்கப்புறம் அகலம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே அளவுல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சில படங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ அந்த நகரம் சதுரமா இருந்தது அப்படின்னா இது கியூப் அப்படின்றதுதான் கரெக்டான விஷயம். அப்ப சதுரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சதுரத்துக்கு தான் நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஒரே அளவுல என்ன பண்ணோம் இருக்கும். ஸோ இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும் தெரியுமா? மேத்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும்? சரி, ஓகே, 6 பக்கம் இருக்கும். சுத்தி 4 பக்கம், மேல 1 கீழே 1, 6 பக்கம் இருக்கு. இப்ப அந்த 6 பக்கம் இருக்குன்னா எத்தனை எட்ஜ் இருக்கும், விளிம்புகள் எத்தனை இருக்கும்? சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு வரலாம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 12,000 ஸ்தாதி தூரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது இங்கிலீஷ்ல ஃபர்லாங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தாதி தூரங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய நீளம் அதனுடைய அகலம் எதுவா இருந்தாலும் 12,000 தான் இருக்கும் அந்த கியூபுக்கு. அப்படின்னா இந்த ஒரு
நீளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது 12,000 ஃபர்லாங்ஸ் அப்படின்னா இந்த சதுரத்துல எத்தனை எட்ஜ் இருக்கும் தெரியுங்களா? விளிம்புகள் அப்படின்னு சொல்லும்போது 6 இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் 2. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த பிக்சர்ல போட்டிருக்கு பாருங்க, 1 2 3 12 வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது விளிம்புகள் இருக்கும். ஜாயின் பண்ற இடம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எட்ஜஸ் பார்த்தோம்னா 12 இருக்கும். அப்பன்னா ஒரு சைடுனுடைய நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 12,000 அப்படின்னா இவ 12 விளிம்புகள் இருக்குது. இந்த 12 விளிம்புகள் இன்ட்டு 12,000 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு வரும் தெரியுங்களா? 1,44,000. அந்த நியூ ஜெருசலேம், அது புதிய எருசலேம் அப்படின்றது தேவனுடைய நகரம், தேவனுடைய பட்டணம். அப்ப மகிமை அடைந்த நிலைமை இருக்கக்கூடிய சபையும் கிறிஸ்துவும் அவங்க எத்தனை பேர் தான் அப்படின்னு பார்க்கும்போது 1,44,000 பேர் தான். ஸோ இதனுடைய அளவுக்கு பார்க்கும்போது இதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். ஸோ 1,44,000 தான் அந்த மகிமை அடைந்த தேவனுடைய நகரம், புதிய எருசலேம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த தூதன் என்ன பண்றாருன்னா மதில் அளக்கிறார். படிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 21:17 வசனம். 17 வசனம். ம். அவன் அதன் மதிலை அளந்தபோது ஆ, அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே ம். 144 முழமாய் இருந்தது. ஸோ இப்போ மதில் அளக்கிறாரு. மதிலினுடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 144. இப்போ அந்த ஸ்தாதி அப்படின்றது முழம் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கல, வெறும் நம்பரை மட்டும் என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம். ஸோ கியூபுக்கு 12 விளிம்புகள் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும். அந்த 12 இன்ட்டு 12,000 போட்டோம்னா 1,46,000 பேர் வருது. இப்போ மதில் இருக்கு இல்லைங்களா, இந்த மதில் சுவருடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 144 முழம். அப்படின்னா எவ்வளவு அடி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 216 அடி. ஒரு முழம் அப்படின்றது 1 அடி. அப்போ 1 அடி அப்படின்றது 144 முழத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 216 அடி. அப்படின்னா 216 அடியில ஒரு மதில் சுவர் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னா இத்தனை அடி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். கிறிஸ்துவையும் தேவனையும் அடுத்து சபை வகுப்பாரா மாறி இருக்காங்களா மகிமை அடைஞ்சு, இவங்களையும் மீறி இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் ஜீவனை பெற்றுக்கொள்ள போறாங்க இல்லைங்களா, இவங்களை கெடுக்கிறதுக்கு எந்த விதமான பாதிப்புமே என்ன பண்ணாது, வராது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்க, இப்போ இருக்கிற காலத்துல இந்த மதில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. எப்போ வேணா என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும். ஆனா வெளிப்படையான அந்த ராஜ்யத்துல ஒட்டுமொத்த ஜனங்களும் ஆசீர்வதிக்க போகிற அந்த காலப்பகுதியில எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அவங்க கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 144 மதில் சுவர், மதில் யாரு? மதில் யாரு? இல்ல அது அந்த கேள்வி கொஞ்சம் ஆன்சர் பா. மதில் யாரு? நியூ ஜெருசலேம் அப்படின்றது கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்தவங்க தான். அஸ்திபார கற்கள் அப்போஸ்தலர்கள் அது மேல கட்டப்படுறவங்க, அதுதான் மதில் சுவரா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு புதிய எருசலேமுக்கு இருக்கு. அப்படின்னா அந்த மதில் யாரா தான் இருக்கும், சபை வகுப்பார். சரி, இந்த மதில் வகுப்பார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 144 முழம் 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்க, அரசாட்சி செய்வாங்க. சீக்வல் போட்டோம்னா 1,44,000. பிரதர் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு நம்ம ஃபாரின் பிரதர்ஸ் நிறைய என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உள்ள போய் செஞ்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு எது வருமோ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். ஒரு சில டஃப்பான விஷயம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. ஸோ இன்னும் ஒரு டீப்பான ஆராய்ச்சியா இருக்கும், கேட்குற உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நமக்கு புரியுமோ அது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், இதில் எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக ஆராய்ச்சி பண்ற மூத்த சகோதரர்கள் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு சிலதுல மாற்று இருக்கு. அதனால பிரதர் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, வெளியூர்ல வேற ஒரு பிரதர் எடுத்தாரு, அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் பிரதர் வேற ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ரிக்கனிங்கம், சார்ஜ் டபாக்கு, ஸோ இவங்க என்னால ஃபாரின்ல இருக்கக்கூடிய மூத்த சகோதரர் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லைங்களா புக்கு,
நம்ம கையில தமிழ் இருக்குல்ல, டேவிட் டோரன், அல்பேனியா எக்லீசியா இருந்து வந்தது. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி அதுல எந்த விஷயங்கள் சரியா பொருந்தி வருது அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்க பாயிண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் மதில் சுவரா இருந்து இந்த புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய ஜனங்கள் எப்படியா வழி நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நம்ம ராஜ்யத்தை குறித்து படிக்கும்போது ஏசாயா வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படிப்போம். ஸோ எந்த வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 11:9 படிக்கலாம். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அங்க பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்யறவங்க கேடு செய்யறவங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் பண்ண முடியாது அப்படின்னா இவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்ன பண்ணுது அவங்களுக்கு கிறிஸ்துவும் சபையும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்க போல பூமி கர்த்தரை அறிவினால் என்ன பண்ணிருக்கோம் நிறைந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணா பாக்குறோம். ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:18 18 அதன் மதில் வச்சிரக்கலால் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதன் மதில்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். நியூ ஜெருசலேம் எப்படி இருந்துச்சு? பளிங்கின் ஒளி போல இருந்துச்சு. வச்சிரக்கல்லை போலவும் ரத்தின கல்லை போலவும் என்ன பண்ணுச்சு? அது பிரகாசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது காணப்பட்டுச்சு. இங்க மதில்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே வச்சிரக்கல்லு. நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருக்கு. அப்படின்னா இந்த புதிய எருசலேம்ல இந்த உலகத்திலேயே என்னென்னலாம் ரொம்ப விலையுயர்ந்த கற்கள் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே யாருக்கு எங்க கம்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த திருச்சபை வகுப்பாரா மாறுறாங்கல்ல, அது எல்லாமே அவங்களுக்கு தான் பொருந்துன்றதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்படியா பார்க்கும்போது இந்த மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்க நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா என்ன பண்ணுதுங்க இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அதுவும் எப்படிப்பட்ட கற்கள் அப்படின்னு பேதுரு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2:5 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனுள்ள கற்கள். சோ அந்த கற்கள் அப்படின்றதான் என்ன ஸ்டோன்ஸ், அதுவும் விலையுயர்ந்த கற்கள். சோ மதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விலையுயர்ந்த கற்களால் இருக்கு. அது மாத்திரமல்ல பொண்ணா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு காரியங்கள் எல்லாமே சபை வகுப்பாரக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவங்க தான் என்ன அப்படின்னு பார்க்க அந்த புதிய எருசலேம் பார்க்குறோம். இந்த நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணு. முதல்ல தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான அப்படின்னா லைக் ஏ கிளியர் கிளாஸ். வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள எல்லாமே அப்படியே என்ன பண்ணுவோம் ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா தெரியும். அப்படின்னா இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியுதா உலக ஜனங்களால? இல்ல நம்மளால தான் நேரடியாக பார்க்க முடியுதா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இந்த சபை வகுப்பார் முடிகிற வரைக்கும் கடைசி பாதாங்க முடிகிற வரைக்கும் அநேக விஷயங்களை மறைபொருளை தான் என்ன பண்ணியிருக்கிறார் வச்சிருக்கிறார். ஆனா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பரம எருசலேம் புதிய எருசலேம் இருக்கு இல்லைங்களா, இவங்களை ஓப்பனா என்ன பண்ண போறாருங்களா காமிக்க போறாருங்களா. அதுவும் எப்படி வந்து ஒரு கிளாஸ்ல வந்து அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தா நல்லா தெரியுமோ அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ண போறாருன்னா ஒவ்வொரு மகிமை அடைந்த சபை வகுப்பாரையும் என்ன பண்ண போறா காமிக்க போறாருங்களா. அது மாத்திரமல்ல நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா என்ன பண்ணிச்சுக்கலாம் இருந்துச்சு. அப்படின்னா அந்த பொன் அப்படின்னா பியூர் கோல்ட் லைக் கிளியர் கிளாஸ். அதுவும் பலன்னு கிளாஸுக்குள்ள இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்போது அதுவும் அங்க உள்ள இருக்கிறதெல்லாம் தங்கமா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப விசேஷமா இருக்கும் இல்லைங்களா. இப்படியான ஒரு காட்சி தான் கிறிஸ்துவும் சபையும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிய போறாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சுத்த பொண்ணா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுத்த பொண்ணு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். பொண்ணு அப்படின்றது தெய்வீக சுவாபம். அது இறங்கி வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது மகிமை அடைந்த தேவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பனா இந்த ஒரு மகிமையில அழியாமை அப்படின்ற அந்த ஒரு சுவாபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொன் அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ இந்த தன்மையில யார் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்து இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மகிமை அடைந்த சபை இருக்கிறாங்க, அப்புறம் கூட அப்போஸ்தலர்கள் சபை எல்லாம் ஒண்ணா சேர்த்து சொல்லியாச்சு. இந்த தன்மையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது சத்தியம் இருக்கு இல்லையா, இந்த சத்தியம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா தேவனை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் சபையை பத்தியும் சத்தியம்னா என்னன்றதை பத்தியும் எல்லாமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க வெளிப்படையா தெரிய போகிற ஒரு காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வெளிப்படையான ராஜ்யம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு தன்மையில வந்து இருக்கும்போது அந்த சபை வகுப்பார புதிய எருசலேம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. இந்த ஒரு நேச்சருக்கு மாறணும் அப்படின்னா, இப்படியாக ஜொலிக்கணும் அப்படின்னா, அதுவும் கிறிஸ்டல் கிளியரா என்ன பண்ணணும் தெரியணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மறைமுகமான விஷயம் இருக்குல்ல, அங்க தேவன் வரக்கூடாது, சகோதரர்கள் வரக்கூடாது, அது சுத்தமா வரக்கூடாது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாதுன்னு மறைச்சே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்களால இந்த மாதிரி வெளிப்படையா காமிக்கிற மாதிரியான ஒரு மகிமைக்குள்ள போக முடியுமா? ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த புதிய எருசலேமினுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது மாத்திரமல்ல, இந்த அஸ்திபார கற்கள் இருந்தாங்கல்ல, மதில்கள் இருக்குல்ல, அதுல என்னென்ன விஷயம்லாம் இன்னும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 21:19 படிக்கலாம். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சுந்தரகாந்தம் சந்திரகாந்தம், நான்காவது மரகதம். எல்லா பேரும் வச்சிருப்பாங்க உலகத்தை ஜனங்களுக்கு ஒரு சில பேரு. அடுத்தது 20ஆம் வசனம். ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நகரத்துக்கு மதில்களுடைய அஸ்திபாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அப்ப மதிலுக்கு இருக்கக்கூடிய அஸ்திபாரம் யாரு? 12 அப்போஸ்தலர்கள். இப்ப அவங்களுக்குன்னே என்ன இருக்கு அப்படின்னு தனிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குங்களா? ஸோ அந்த கேரக்டருக்கு ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறது இல்லை, பார்க்க போறது இல்லை. ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு மீட்டிங் என்ன பண்ண முடியாது, அடுத்த செஷன் வைக்க முடியாது. அதனால இப்ப அவங்களுக்குன்னு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி விலையுயர்ந்த கற்கள் எல்லாமே விலையுயர்ந்த குணலட்சணங்களா என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 21:21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. சோ இந்த வாசல்கள் மதில்கள் இது எல்லாமே யார் அப்படின்னு பார்க்கும்போது சபையை தான் பார்க்கிறோம். இப்போ இவங்களுடைய அந்த ஒரு வாசல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12 முத்துக்களா இருக்கா. இந்த முத்துக்களை தான் என்ன பண்றாருன்னு பார்க்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தில் என்ன பண்றாரு, முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு முத்துக்களை தேடுற ஒரு விஷயத்துக்காக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த சுவிசேஷத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த முத்துக்களாவே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது முத்துக்களாவே பின்னாடி என்ன பண்ண போறாங்க, பிரகாசிக்க போறாங்க, ஜொலிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விலையுயர்ந்த முத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஸ்திபாரத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் சுவர்ல இருந்துச்சு, அப்படி எல்லாம் பார்க்கும்போது மதில்ல இருந்து எல்லாம் பார்த்தோம்னா இந்த சபையினுடைய மேன்மையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இது வெளிப்படுத்துறதா இருக்குது. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய முத்துக்களா இல்ல விலையுயர்ந்த ரத்தினங்களா, ஸோ விலையுயர்ந்த கற்களா என்ன பண்ணணும், நம்ம மாறுவதற்காக என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம இந்த மாதிரி அந்த மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த புதிய எருசலேம் பார்க்கும்போது இப்ப அதுல நாம ஒரு அங்கமா என்ன பண்ணோம், நம்ம மரிக்கும் போது மறிச்சு கண் விழிச்சோம் அப்படின்னா எங்க இருக்கணும், எங்க இருக்கணும்,
இந்த நியூ எருசலேம்ல, புதிய எருசலேம்ல, அந்த நகரத்துல ஒரு அங்கமா நம்ம என்ன பண்ணோம்? இருக்கணும். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலக ஜனங்களா வந்து ஆசீர்வாதத்தை வாங்குற அந்த மாதிரி நிலைமை இல்ல. எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா, இந்த பளிங்குக்கு ஒப்பான, அடுத்து பொண்ணுக்கு ஒப்பான, ரத்தினத்துக்கு ஒப்பான, விலை உயர்ந்த கற்களா ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நம்ம போகணும் அப்படின்னா, இந்த ஜீவனுள்ள கற்களை தேவன் எப்படிதான் வெட்டி எடுக்கிறார், இல்ல இந்த முத்துக்களை எப்படிதான் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் வச்சிருக்கிறார். சோ இந்த பரம எருசலேம், அது புதிய எருசலேம் குறித்து நம்ம பார்த்தோம், அது எப்படியா இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த புதிய எருசலேம்ல ஒரு அங்கமா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன பண்ணணும் அப்படி பார்க்கும்போது, அந்த மகிமையில எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, இமைப்பொழுதுல மறுரூபமாகணும் அப்படின்னா, நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, இல்ல தேவன் நமக்குள்ள என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு கல்லாகவோ இல்ல முத்துக்களாகவோ மாற முடியும் அப்படின்றதோட இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம், முடிக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படி பார்க்கும்போது, இந்த ஒரு விலையுறந்த கற்களா இல்ல முத்துக்களா ரத்தினமா நம்ம மாறணும் அப்படின்னா, நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், நம்முடைய வாழ்க்கை என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்கிறோம். அதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதிய எருசலேமுக்கு நிழலா சாலமோன் கட்டின ஆலயம் என்ன பண்ணுது இருக்குது. அந்த சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு கற்களை வெட்டி எடுக்கிற ஒரு விஷயம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆலயத்துல வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, கற்கள் என்ன பண்ணல, செதுக்கப்படல, வெட்டப்படல. அப்பனா புதிய எருசலேம் இருக்கு இல்லைங்களா, அந்த புதிய எருசலேம் மகிமையடைந்த சபை, அங்க வந்து ஒரு கருள் வந்துட்டு அந்த அஸ்திபாரமா எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் மேல கட்டப்படுற ஒரு ஆலயமா எப்படி நம்ம வந்து மதில் சுவரா இருக்கணும், அங்க வந்து தேவன் என்ன பண்ண போறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு எதுக்கு செட் ஆவாங்கன்றதெல்லாம் என்ன பண்ண போறது இல்ல. ஒருவேளை செட் ஆகலன்னா அங்க என்ன பண்ண போறது, தூய்மைப்படுத்தல் சரி பண்ற வேலையெல்லாம் என்ன பண்ண போறது இல்ல, பண்ண போறது இல்ல. சோ இதுக்கான வேலைய சாலமோன் எங்க பண்ணாரோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறார். எங்க பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலயம் கட்டப்படும் போது, அந்த சாலமோன் தேவாலயம் கட்டும் போது பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே என்ன பண்ணுச்சுங்களா கட்டப்பட்டது. அப்படின்னா ஷேப் எங்கேயோ பண்ணியாச்சு, எங்க வெட்டி எடுத்தாரோ அங்கவே என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, கல்லை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஷேப் பண்ணிட்டார். கொண்டு வந்து செட் பண்ண இடம் தான் எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆலயத்துல. அப்படின்னா இப்ப கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சரீரங்கமா இல்ல புதிய எருசலேமில் ஒரு அங்கமா நம்ம மாறணும் அப்படின்னா, நம்ம கற்களா போய் சேரணும் அப்படின்னா, நம்மள விலையுயர்ந்த கற்களாகவும் அந்த ஒரு புதிய எருசலேமுக்கே தகுதியுள்ள நபர்களாகவும் மாற்றப்படுற ஒரு விஷயம் எங்க தான் நடக்கணும், கல் குவாரியில நடக்கணும். அது எங்க இருக்கு, இந்த பூமியில தான் இருக்கு. ஸோ இதான் நம்ம படிச்சிருக்கோம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5வது வால்யூம்ல நம்ம படிச்ச ஒரு காரியத்தை படிச்சு என்ன பண்ணலாம், சப்ஜெக்டை முடிக்கலாம். இந்த மகிமையுள்ள ஒரு ஆலயத்துல கற்கெல்லாம் மாறணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவை, எப்படியாக மாற்றப்படணும், தேவன் நமக்குள்ள என்னென்னலாம் பண்ணணும்ன்றத என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். ஸோ படிக்கலாம் சிஸ்டர். மகிமையுள்ள ஒரு ஆலயத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார் என்று வேதாகம் நமக்கு தெரிவிக்கின்றது. இதன் மூலமாக உலகமாந்தர் அனைவரும் தேவனோடு ஒப்புரவாகி ஒருமனப்படுவார்கள். இந்த மகிமையுள்ள ஆலயத்தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சுவிசேஷ யுகத்துல. இந்த மகிமையுள்ள ஆலயமா ஜனங்கள் மாற போறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களை வச்சுதான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களை ஒப்புரவாக்கி ஆசீர்வதிக்கிற ஒரு வேலை என்ன பண்ண போறோம், அந்த புதிய எருசலேம்ல இருக்கிறவங்க தான் என்ன பண்ண போறாங்க, செய்ய போறாங்க. அப்படின்னா இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும் பிரதர். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம், அதுக்காக தகுதி என்ன பண்ணிட்டு இருக்கோம், வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்படிப்பட்ட தகுதிகள் நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். அந்த ஆலயத்துக்குரிய ஜீவனுள்ள கல்லாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை
நன்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜீவனுள்ள கல்லா ஒருத்தவங்க மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதியெல்லாம் இருக்கணும், முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இல்ல அதுவே தெரியாது அப்படின்னா அந்த தகுதி என்ன பண்ண முடியும் நம்மளால? என்ன தகுதி இருக்குன்னே தெரியல அப்படின்னா நம்ம எப்படி தகுதி வளர்த்துக்க முடியும்? அப்பனா அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இவர்கள் தங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடே ஆ. ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். ம், இயல்பாகவே கரடுமுரடாக இருக்கின்ற நாம் ஆ, அந்த ஆலயத்துக்குரிய கிருபையில் கொஞ்சமேனும் இசைவில்லாமல் இருக்கும்போது ம். மூளைக்கு தலைக்கல்லான கிறிஸ்துவிடமிருந்து பல ம். வகையிலும் மாறுபட்டிருக்கோம் என்பதை நாம் உணர்ந்தாக ஸோ வேண்டும். என்ன ஒரு விஷயத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த புதிய எருசலேம் இருக்கு இல்லைங்களா, அந்த புதிய எருசலேம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துல நம்மளை கொண்டு போய் அப்படியே வச்சார் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா வைக்க போறது இல்ல. வச்சா கண்டிப்பா செட் என்ன பண்ண மாட்டோம், ஆக மாட்டோம். அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையான ஆலயம், அதோடைய மகிமை வேற. அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு தகுதிக்கு ஒருத்தவங்க போகணும் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு குறைவுபட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரடுமுரடா நம்ம என்ன பண்றோமா, அந்த கல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெட்டி எடுக்கும் போது ஒரு சில கல்குவாரில் என்ன பண்ணோம்னா வெடி வச்சு என்ன பண்ணுவாங்க, வெடிச்சு வரும்போது அந்த ஷேப் எப்படி வேணா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை ஷேப் பண்ணுவாங்க. அப்படிதான் கரடுமுரடா இருக்கிறோம். அதுவும் ரொம்ப ஷார்ப்பு பல விதத்துல. யாராவது பக்கத்துல இருந்தா என்ன ஆகும், அப்படியே ஒரு குத்து, ஒரு கிளி அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கையை வச்சாலே கீச்சிரும். அந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும் ஒரு ஷேப்பே இல்லாம ரஃபா கரடு மூடா என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறோம். இப்படியே கொண்டு போய் தேவன் ஆலயத்துல வச்சாருன்னா செட் ஆகுமா? அப்பனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடு முறா இருக்கக்கூடிய விஷயங்கள் எது எதெல்லாம் வேண்டாமோ என்ன பண்ணுவார், அதை தட்டி என்ன பண்ணுவார்னா எடுப்பார். அது எதை வச்சு எடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள மனதுடைய நாம் ஆ, தேவ கிருபையினாலே தேவாலயத்தில் வைக்க வேண்டிய கல்லாக மாற்றப்பட வேண்டுமானால் ஆ. எவ்வாறு கல் உளியினால் செதுக்கி சீராக்கப்படுகிறதோ ஆ. அது போல நாமும் So, செதுக்கப்பட என்ன அப்படின்னு வேண்டும். பார்க்கும்போது இந்த அளவுக்கு முரட்டாட்டம் கரடு மூடா இருக்கிற நாம நம்மளை செதுக்கி கொண்டு போய் வைக்கிற விஷயமே என்ன தெரியுங்களா, அது தேவனுடைய மாபெரும் கிருபை. கரெக்டுங்களா? ஏன் தான் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு செதுக்குதலை பண்றாரோ, இல்ல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அப்படி யோசிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது தேவனுடைய கிருபை. இது நம்ம வாழ்க்கையில் நடந்தாதான் செதுக்கப்படுதல், அடிக்கப்படுதல். அதுவும் எதை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். கர்த்தருடைய சுத்தி ஒளி இவைகளால் செதுக்கப்படாதவர்கள் ம். அவருடைய ஆவியின் சாட்சியை பெறாதவர்கள் ஆவர். எதை வச்சுதான் பண்ணுவாராம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தி உளி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது வச்சு செதுக்குவாரு, ரெடி பண்ணுவாரு. எதுக்கு அப்படின்னா செதுக்கப்படுற இடம் இங்கே அப்படின்றதுனால. மகிமை அடைந்த பிறகு அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு உருவாக்குற ஒரு விதத்தை சுத்தி உளிய வச்சு என்ன பண்றாரு, என்ன பண்ணுவாரு, தொட்டு தொட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்குள்ள அபூர்ணம் இருக்குது, அதுக்கு நம்ம தகுதி இல்லாதவங்கன்றதை புரியும் போது தேவனே அவருடைய தயவுள்ள கிருபையினால நம்மளை ஷேப் படுத்துற ஒரு விஷயம் தான் என்ன பண்றான்னு செய்யறாரு. படிக்கலாம் சார். இத்தகைய சிற்றையை வேதத்தின்படி அமைந்த மனதோடு பெற்றுக் கொண்டால்தான் ஆவியின் சாட்சியை பெற்றவர்களாக ஆலயத்தின் ஜீவனுள்ள கற்கள் ஆவார்கள். சோ என்ன அப்படின்னு பார்த்தா ஜீவனுள்ள கற்களை அந்த ஆலயத்துல மாறணும் அப்படின்னா தேவன் நம்மளை உருவாக்குற விஷயத்துல அநேக விதமான பாடுகள் உபத்திரவங்களா. அந்த சுத்தி ஒளிலாம் என்ன தெரியுங்களா, தேவனுடைய ஆயுதம். தேவனுடைய ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தா உபத்திரவம். இதன் மூலமாக தான் நம்ம உருவாக்கப்படுவோம். நம்மளை தேவன் தயார் செய்யற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு. இந்த உருவாக்குதல யாரு வேத வசனத்தின் பிரகாரம் அதுக்காக தான் தேவன் எனக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வசனத்தோட ஒப்பிட்டு அதுக்கு இசைவா வராங்களோ, இசைவா வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, அப்படிப்பட்டவங்க தான் அந்த ஆலயத்துல கற்களா என்ன பண்ண முடியும், மாற முடியும்னு பாக்குறோம். அடுத்து படிக்கலாம். இந்த ஆலயத்தின் மூளைக்கு தலைக்கல்லான கிறிஸ்துவும் கூட இந்த சிற்றைக்கு தப்பவில்லை. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, உபத்திரவம் இவைகள் இல்லாமல் நாம் ஓய்வாக சந்தோஷமாக இருப்போமே ஆனால் நாம் நிச்சயமாக ஜீவனுள்ள கற்களாக மாற முடியாது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ வரோம் போறோம், வாழ்க்கைய உலகத்துல நல்லா என்ஜாய் பண்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், குடும்பம், வேலை, அப்புறம் நம்முடைய சாப்பாடு. ஸோ இதோட சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யோசிக்கணும்,
இந்த மாற்றப்படுதல் இல்ல செதுக்கப்படுதல்ன்ற ஒரு விஷயம் நடக்கல. அப்படி நடக்கல அப்படின்னா நம்ம தேவாலயத்தினுடைய கற்களா புதிய எருசலேமில ஒரு அங்கமா மாறுவதும் வாய்ப்பு இல்ல. சோ அடுத்து படிக்கலாம் சார். மாறாக உபத்திரவம், துன்பம், நெருக்கமான வழி, இடுக்கமான வாசல் இவைகளுக்காகவே குறிக்கப்பட்டவர்களாய் இருந்து நாம் இதனை அனுபவிக்கும் போதுதான் ஜீவனுள்ள கற்களாக மாறி ஆவிக்கேற்ற மாளிகையின் ஒரு பகுதியாக தேவ பிள்ளைகளாகும் சாட்சியை பெறுவோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சாட்சி, ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவம் மூலமாக உருவாக்கப்படுவாங்க. அந்த உபத்திரவத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் தான் இதை செய்யறார் அப்படின்றத வசனத்தோட வேதாகமத்தோட தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு இசைவா வாழ்றதுக்கு தங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அப்படி ஒப்பு கொடுத்து இந்த சுத்தி ஒளியின் மூலமாக நம்ம சரி செய்யப்பட்டு ஷேப் பண்ணப்பட்டு முழுவதுமாக ஒரு ஜீவனுள்ள கற்களா தகுதியோட தேவன் உருவாக்கி கொண்டு போய் அந்த ஆலயத்துல செட் பண்ணும்போது தான் அதுக்கே உரிய மகிமை பார்த்தோம் இல்லைங்களா, புதிய எருசலேமுடைய மகிமை. அது என்ன பண்ணப்படும்? ஒருவேளை செதுக்கப்படாம ஒரு கல்லு அந்த நியூ எருசலேம்ல வச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம், அது டிரான்ஸ்பரண்டா தெரியும் போது என்ன ஆகும்? எல்லாருக்கும் இது செட்டே ஆகாது. தேவன் தெரியாம என்ன பண்ணிட்டாரு? அப்படியெல்லாம் வாய்ப்பே தேவன் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ஜீவனுள்ள கற்களா மாறுறது அந்த புதிய எருசலேம்ல அந்த ஒரு பரிசுத்த நகரத்துல நாம ஒரு அங்கமா மாறணும் அப்படின்னா இந்த மாதிரியான உருவாக்கப்படுதல் ரொம்ப அவசியம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படியே பார்க்கும்போது இந்த புதிய எருசலேம் என்ற பாடத்துல மகிமையடைந்த சபையினுடைய நிலைமை, கிறிஸ்துவனுடைய சபை, கிறிஸ்து எல்லாம் எப்படியாக மகிமையில இருக்க போறாங்க, அந்த ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்க போறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இந்த கடைசி கால பாத வகுப்பா இருக்கிற யோவான் வகுப்பாராகிய நாம தேவன் நமக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ஒரு அங்கமா நம்ம என்ன பண்ணணும், மாறணும். அது தேவனுடைய தயவுள்ள கிருபை, அவருடைய இரக்கம். அந்த இரக்கத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில தேவன் எதை அனுமதிச்சாலும் அது தேவன் என்ன பண்ணுவார், நன்மைக்கு எதுவாக தான் செய்வாரு. இந்த உருவாக்கப்படுதல் செதுக்கப்படுதல் இல்லாம நாம அந்த பிரகாசம் உள்ள ஒரு நகரமா இல்ல ஒரு தேவனுடைய ஒரு பட்டணமா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது புதிய எருசலேமா மாற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்நாளுக்குரிய பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனால கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய முழு காரியங்களை படித்து நம்ம தியானம் செய்திருக்கிறோம். அதுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி எடுத்துக்கொள்வோம். பாடத்தோட தலைப்பை பார்க்கும்பொழுது புதிய எருசலேம் அப்படின்ற பாடத்தை பார்த்தோம். சில முக்கியமாக நம்ம அநேக பாடம் பார்க்கும்போது கற்களை பற்றி நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக பார்த்தோம். ஸோ கற்கள் சொல்லும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியாக இருக்க போது இந்திய நாடை சேர்ந்த அம்பானியும் அவங்க மனைவியும் போயிருந்தாங்க. அவங்க மனைவி கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டிருந்தாங்க பச்சை கலரில். அது என்ன சொன்னோம், ரத்தின கற்களும் மரகதம் கலந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி அதான் நியூஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ரிஷியஸ் ஸ்டோனாக பார்க்கப்படுது. சராசரி ஒரு ஸ்திரீ போட்டிருக்கிற நெக்லஸ்ஸு அந்த அளவுக்கு விலை பார்க்கப்படுதான். காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய மதிப்பு, அவருடைய வேல்யூ அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ நம்முடைய வேலை என்ன பார்க்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த மரகதமாக இருக்கட்டும் ரத்தனக்கல்லாக இருக்கட்டும் இப்போ ஜொலிக்குது. ஆனால் ஜொலிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஷேப்பு வேறு, நிலைப்பாடு வேறு. எடுக்கப்படும் போது வித்தியாசமாக இருந்திருக்கும், பார்ப்பதற்கு பிடிக்காது. அதை எடுத்து பக்குவப்படுத்தி அது என்ன பண்ண சுத்திகரித்து ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அது பார்க்கப்படும் போது மிக உயர்ந்த அளவுக்கு போற்றப்படுது அந்த கல். அப்போ நாம் யாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய மாளிகைக்கு கற்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் சொல்றாங்க நீங்களே ஆலயம். அப்பனா அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டுமென்றால் அழைக்கப்படும் போது நம்முடைய ஷேப் வேற மாதிரி இருக்கும், நம்ம நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய சக்தியை வந்து நம்ம வந்து அந்த பொற்கோள் நமக்குள்ள வரும்போது ஒரே ஷேப்புக்குள்ள கொண்டு வரும். அவருக்கு ஏற்ற பிரியமான அந்த ஸ்டோன், ப்ரிஷியஸ் ஸ்டோன். அப்படின்னா அந்த விலை உயர்ந்த கல்லா மாறப்படும் போது உலகத்துல எல்லாம் போற்றப்படும் இல்லையா,
அவங்க தான் புது சிருஷ்டிகள், அவங்க தான் முதன்மையானவர்கள், அவங்கள பற்றி தான் உலகம் என்ன பண்ணும். இன்னைக்கு பாருங்க, இவ்வளோ ரத்ன கற்கள் இருக்கும்போது போற்றப்படுறத போல ஒட்டுமொத்த மனுக்குலத்தான் யாரை போற்றுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்படியாப்பட்ட பூமியில வாழ்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துக்காக உண்மையா வாழ்க்கை வாழ்ந்து மிகப்பெரிய ஆவிக்குரிய கற்களாக மாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றதை பத்தி யாரும் பேசுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய வேல்யூ ரொம்ப மிகப்பெருசுன்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் கொடுக்குற விஷயம் பார்க்கும்போது தேவனுடைய சத்தியங்கள் என்ற பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தான் நாம அந்த கிறிஸ்துவனுடைய மகிமை பொருந்திய ஆலயத்துக்கு ஒரு அங்கங்களாக மாற்றப்பட முடியும் என்பதை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும் பார்க்குறோம். அதே போல புதிய எருசலேம் இறங்கி வந்துருச்சு. இப்போ நாம அதில் இருக்கிறோமா? சகோதரர் கேள்வி கேட்டாரு. நம்முடைய பதில், நாம் எங்க இருக்கிறோம்? யோவானா நம்ம காண போறோம். யோவான் தான் பாக்குறாரு. அப்ப யோவான வகப்பர் யார் தரும்? கடைசி கால பாத அங்கம். அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்துவ சரீரம் இருக்கு இல்லையா, அப்ப எது வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு? எது பெண்டிங் இருக்கு? இப்போ பாத அங்கம் மட்டும் பெண்டிங் இருக்கு. அப்புறம் முழு சபையும் நிறைவேறிச்சு. பாத அங்கம் இப்ப பார்த்துட்டு இருக்கு. அந்த ஆலயத்தினுடைய மகிமை என்ன, வாசஸ்தனுடைய பிரகாசம் என்ன, அந்த தூண் எப்படி இருக்குது, அவர் அளவுல எப்படி ஏன் பார்த்துட்டு இருக்குன்னா, அதுக்காகத்தான் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறோம்? அது முழுமையா நாம் யாரும் மாற போறோம் பார்த்தீங்கன்னா, நாம தான் பங்கு கொள்ள போன்றத தேவன் உணர்த்தும் வகையில அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். அந்த மகிமை பொருந்த ஆழத்தில் நீங்களும் ஒரு கல். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களுக்கு சத்தியங்களுக்கு கிடைக்கும் போது உங்களை வடிவமைப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது சுத்தி ஊழி நம்மள என்ன பண்ணும்போது அடிக்கப்படும் போது உபத்தத்தின் வழியா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போவதற்கு தேவன் என்ன பண்ண போறாங்க, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறான் பார்த்தோம். ஸோ அருமையான ஒரு ப்ராஃபஸி பாடத்தை கேட்டோம். அதுக்குள்ள நமக்கான கேரக்டரும் இருக்கு, நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய மனப்பணமே இருக்குதுன்னு பார்க்குறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தூது கொடுத்த அன்பு சகோதரனுக்கு அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம இந்த கூடையை நிறைவு செய்யலாம். பாடல் எண் 73, அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியை ஆளுகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் தேவனை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியை ஆளுகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மனதை உரைப்போரை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியை ஆளுகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள்,
பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை தேவனுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியை ஆளுகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவு ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் லூக்கா வந்து ஜெபம் செய்வார். நம்ம அனைவரும் ஜெபம் செய்வோம். எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, சகோதர சகோதரிகளோட கூட்டி சேர்த்து இன்றைய நாளும் கூட சபையில் ஒரு நாள் கூடுகையில் கலந்து கொள்ளத்தக்கதாக நீ செய்திட்ட மேலான கிருபைக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எண்ணில் அடங்காத சுத்தி சுத்தங்களும் எண்ணில் அடங்காத நன்றி மன்றாட்டுகளையும் இது இந்த நேரத்தில் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இது இன்றைய நாளும் கூட நீ தந்துட்டு ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இது எதற்கும் தகுதி இல்லாத எங்களை அழைத்து வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்காக வைத்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி. இதோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீர் நேர்த்தியாக இம்மட்டமாக வழிநடத்தி கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இது அப்படியே பெரிதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக இதோ இந்த பூமியிலே எங்களை நீர் பலி தீர்த்தப்பட்ட கல்களாய் நாங்கள் மாற அனுதினமும் நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றி. இது அப்படியாகவே இந்த பூமியில் நாங்கள் பலி தீர்க்கப்பட்ட கல்களாக எங்கள் குணலட்சியங்களில் பரிபூர்ணமாக வளர்ந்து உம்மண்டை வந்து சேரத்தக்கதாக நீர்தாமை மட்டுமாய் வழிநடத்துகிறது போல எங்கள் மரண பரந்தையும் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா கூட இந்த நேரத்தில் ஏறெடுத்துக் கொள்கிறோம். தேவனே, எங்களை அனுதினமும் உம்முடைய சத்திய வார்த்தைகளினாலும் சத்தியத்தின் பாதையிலும் முன்மாதிரியான காரியங்களை கூட நாங்கள் நடப்பிக்கத்தக்கதாக நீர் இம்மட்டுமாய் பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். இது அந்த ஜெருசலேமில் கூட நாங்கள் பலி தீர்க்கப்பட்ட கல்களாய் வந்து சேர கிறிஸ்துவோடும் கூட நாங்கள் சேரத்தக்கதாக நீதாமை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இது இன்றைய நாள் முழுவதும் கூட உமது பாதப்படத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீதாமை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் சகாரமான இயேசு கிறிஸ்துவின் விலையே பெற்ற நாமத்தினாலே சிறிய ஜபத்தை ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஜபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். சபையினுடைய அறிவிப்புகள். நமக்கு வாரக்கூடுகை இருக்குது. வாரக்கூடுகை வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 5 நம்ம தியானம் செய்து கொண்டு வருகிறோம். மற்றும் ஏழக்கிழமை கலாத்து நெருப்பு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 2 கூடுகளுமே சபையார் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? ஃபேஸ்புக்கில் பார்ப்பது ரொம்ப நல்லது என்பதை நம்ம சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வர புதன்கிழமை நம்முடைய அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவங்க வீட்டில் காட்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர புதன்கிழமை 29ஆம் தேதி சபையார் கலந்து கொள்ளும் அனுமதி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கூடுகை முடிந்த பிற்பாடு நமக்கு டிஸ்கஷன் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? மறந்துட்டிங்களா? சரி, ஓகே. டிஸ்கஷனோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைம்மா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. மனஸ்தாபங்களை சரிப்படுத்துவதற்கான வேத வாக்கிய விதி. மறுபடியும் படிக்கிறேன். மனஸ்தாபங்களை சரிப்படுத்துவதற்கான வேத வாக்கிய விதி. தலைப்பே பெருசாக இருக்குன்னு படிக்க முட்டுறாதீங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு PDF அனுப்பாங்க குரூப்பில். நீங்கள் என்ன பண்ணால் படிச்சுட்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி நம்ம இந்த வாரங்களோட கடைசி பகுதியில் நம்ம அறுவடை ஊழியங்களை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? அதை பற்றின விஷயங்கள் சகோதரர் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வார கடைசியில் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிற மாதிரி. நான் போயிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
நல்லபடியாக தேவன் நடத்துவதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இது அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, ஒழுங்குமுறையை நம்ம என்ன பண்ணலாம் ஞாபகப்படுத்துகிறோம் சபையாக இருக்குது. ஸோ நம்ம காலையில் எக்லீஷா வர இல்லைங்களா, வரும்பொழுது கீழே செருப்பை கழட்டி விட்டு எல்லாரும் மேலே வந்துருங்க. கீழே உள்ளே போய் என்ன பண்ண போயிட்டு அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி பேசும்பொழுது இங்கே ப்ரேயர் பாட்டு பாடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சில பேர் மேலே வராங்க. ஸோ நம்மளை தேவோட பிள்ளையாக இருக்கிறதுனால அந்த ஒழுங்குமுறை என்ன பண்ணலாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டு கலப்பிலாம்பருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உள்ளே வந்த உடனே நம்ம எதுக்கு வரோம், சபைக்கு வரோம். தெய்வீக பிரசன்ஸ் இருக்குது, அதில் வந்து கலந்துக்கூடிய உணர்வோடு என்ன பண்ணலாம் மேலே வந்து உட்காந்துடலாம். கீழே போக வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது ஒருவேளை கீழே வராங்கன்னா சண்டே கிளாஸ் வச்சிருக்கக்கூடிய குழந்தை வச்சிருக்கக்கூடிய என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் மட்டும் போயிட்டு பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்துட்டு மேலே வந்தெல்லாம் சொல்கிறோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. அங்கே என்ன பண்ணுங்க, பாய் போட்டு ரெடியாக இருக்கும், பசங்களை பார்த்துக்குங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது டீ போடுற விஷயம் இருக்கு இல்லையா, டீக்கன்ஸ் சகோதரர்களாக என்ன பண்ணியிருக்கோம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அவங்க யாரை போட சொல்கிறாங்களோ அந்த சகோதரி போட்டால் நலமாக இருக்கும். ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் நிறைய பேர் நிற்கிறோம். டீ போடுறது எத்தனை பேர் தேவைப்படும், அதிகபட்சமாக ஒருத்தவங்க போதும் இல்லையா, நமக்கே தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், போய் போட்டுட்டு அங்கே சூடு பண்ணி கொதிக்க வச்சு வரப்போகிறோம். அங்கே போடும்போது மற்றெல்லாம் பேசணும், ஏன்னா சபைக்குள்ள நேராக போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறதுனால இங்கே மேலே யாரும் இருக்கிறதில்ல. ஆரம்பிக்கலாமா வேணாமா, என் டைம் ஆகி வெயிட் பண்ணுற வரலையான்ற ஃபீலிங்காக இருக்குது. கீழே பார்த்து அங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதை தவிர்த்து கொண்டால் நலமாக இருக்குன்றதை அன்போடு வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தோடனே மேலே வந்துடலாம், வந்து அவங்க சேரில் உட்காரலாம். சகோதரர்களும் சகோதரி வந்து உட்கார பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி டீ போகிற சகோதரருக்கு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்குள்ளே போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து எக்கேஷா உட்காந்துருங்க. 9 மணிக்கு மேலே மறுபடியும் பாட்டு போகும், ப்ரேயர் போகும். சப்ஜெக்ட் பேசுகிறப்ப தான் சிலவங்க லாஸ்ட்டில் உட்காடுறாங்க. அது வேண்டாம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை காட்டிலும் இந்த ப்ரெசன்ஸை கலந்துட்டு டீ போட்டு வந்து உட்காரது என்பது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது நாமளே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் முக்கியமானது இல்லையா, தேவனுடைய வீட்டில் கொண்டிருக்க வேண்டிய நல் ஒழுக்கங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தி நம்ம 2 முறை பாண்டிச்சேரியில் பாடம் கேட்டுட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ண மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம், நடத்தினா சரியாக இருக்கும் பார்க்குறோம். ஏன்னா ஒரு வாரத்தில் நம்ம வாய்ப்பு கிடைக்குது, சண்டே மட்டும் கிடைக்குது இல்லையா. அப்போ 8:45 முடியும் வந்துட்டிங்கனாக்கா நீங்கள் டீயை போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், மேலே உட்காந்து வந்துட்டு, இல்லை 8:50 உங்கள் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குது, அது என்ன பண்ணுங்கள் தியாகம் செய்யலான்றதை சொல்லிடுறோம். சொல்லப்போனால் டீக்கன்ஸ் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, டீயும் போடுவாங்க, சமைப்பாங்க, ஜூஸ் போடுவாங்க, எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த அளவு சகோதரி பிரித்து கொடுக்கும்போது அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து உட்காந்துருங்க. 9 மணிக்கு உட்காந்துருங்க, அது ஒழுங்குமுறையாக இருக்குன்றதை பார்க்குறோம். ரெண்டாவது, அதே டீ போகிற சகோதரிக்கு இன்னொரு ஒரு அறிவிப்பு என்னென்னா, சப்ஜெக்ட் போகுது இல்லையா, முடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம அவங்களை எப்படி தேர்ந்த சகோதரி முடிக்க போகிறோம் முன்கூட்டியே கணிச்சு என்ன பண்ணுறாங்க, எழுந்து போயிட்டு சூடு பண்ண போயிடுறாங்க. நல்ல விஷயமா இருந்தாலுமே இங்கே அதே பாயிண்ட் சொல்கிறோம், சப்ஜெக்ட் முடியட்டும், முடிச்சுட்டு அந்த நன்றி எடுக்கும் பாடலை பாடுறோம், தேவன் கூட சப்ஜெக்டுக்கு நன்றி ஜெபம் பண்ணுறோம். முடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு நீங்கள் பொறுமையாக போகலாம். நீங்கள் போயிட்டு வரது என்ன பண்ணலாம், சூடு தான் பண்ண போகிறோம் இல்லையா, சூடு பண்ணி திரும்பி கொடுக்க போகிறோம், மேலே வரலாம். எந்த ஒரு விஷயங்கள், ஏன்னா நம்ம இந்த இதில் இருக்கிறோன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிரசன்ஸ்குள்ள இருக்கிற முக்கியத்துவம் தேவன், கிறிஸ்து, அப்புறம் சகோதரர்கள். நம்ம சகல ஊழியம் இப்போ நல்லது, தேவனும் கிறிஸ்து விட்டு 3ஆயிரத்துக்கு போகும்போது எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலான்றத டீ போகிற சகோதரி நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்ல, ஒழுங்குமுறைக்காக என்ன பண்ணுறோம் ஞாபகப்படுத்துகிறோம், பண்ணால் நலமாக இருக்கும். இங்கே தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வர்றதும். இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணலாம், டீ கொடுக்கலாம். ரெண்டாவது, அடுத்து பிரேக் டைம் வரும் இல்லைங்களா, அப்போ சகோதரருக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் கீழே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, பிரதர்ஸ்க்கு எல்லாமே மேலே இருக்குது. கீழே சகோதரி போகிறீங்க இல்லையா, போயிட்டு பிரேக்கில் அங்கேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ குடிச்சிட்டு என்ன பண்ணலாம், ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பிரதர்ஸுக்கு இங்கே மேலே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கள், நமக்கு தேவையான டீ காஃபி மேலே வருது. ஏன் சொல்ல வரேன்னா, பிரேக் டைம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செஷன் முடியுது, அடுத்து செஷன் ஆரம்பிக்க போகுது, அதுக்கான இடைவெளி. அப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ காஃபி குடிச்சிட்டு வந்துட்டுனா டைம் மிச்சமாயிடும். சகோதரர் மேலேருந்து மைக்கில் கூப்பிட்றாங்க, பார்த்துருக்கீங்களா, எல்லாரும் என்ன பண்ணுங்க. அப்போ என்னன்னா, நம்ம அங்கே போய் பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பேச வேண்டிய நேரம் அது கிடையாது, அது வந்து பிரேக் டைம். பிரேக் நீங்கள் முடிச்சுட்டு வர்றதுக்கான டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பேசுவதும் பழகுவதும் நேரம் காலம் இருக்குது, அப்போ பேசலாம். நம்ம என்ன திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டைமில் தான் கை குலுக்கி பேசிக்கிட்டு ஐக்கியத்தை வெளிப்படுத்துறது இல்லை, தப்பு கிடையாது. ஆனாலும் டைம் ஆரம்பிக்க வந்துச்சுக்கா, புது சிஸ்டம் ஒழுங்குமுறை சரியாக இருக்கின்றத உங்களுக்கு என்ன பண்ணுறோம், பதிவு பண்ணுறோம். நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் சபை எப்படி இருக்குனாக்கா, நம்ம ட்ரூத் அநேகமாக கேட்டுருக்கோம் கர்த்தருடைய கிருபையால். சின்ன சின்ன விஷயங்களை தான் அது நம்ம என்ன பண்ணுறோம்,
ஊழியக்காரில் என்ன பண்ணுறோம், சபையாருக்கு ஞாபகப்படுத்துகிறோம், செய்யணும் கட்டளையிடல, இது ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை மனசில் வச்சு பண்ணும்போது சரியாக இருக்குன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு பிரேக்கு, மணி வந்து 11:05 ஆகுது. நமக்கு 25 மினிட்ஸ், அதாவது 30 நிமிஷம், 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 11:30 வரலாம். வந்ததுக்கப்புறம் அடுத்து செக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.